படம் சூப்பராக இருக்குது. நல்லா ஜாதியை எதிர்த்து பேசியிருக்காப்புல, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல. ஜாதி இல்லைன்னு சொல்கிறாரு, ஜாதியை பண்ணக்கூடாது வேணான்னு சொல்கிறாரு. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு விஜய். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஜாதியை மெம்பேர்பட்டு ஒரு அம்மான்ற ஒரு இதை சென்டிமெண்ட் எடுத்துன்னு வராங்க. நல்லா இருக்குது, படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஜாதிலாம் ரொம்ப எடுத்துன்னு வரல. நான் முக்கியமான சீனு மக்களுக்குலாம் தேவை எது சேர்க்கணும் அதுதான் எடுத்துன்னு வராங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம், படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது. படம் ஓகே தான். எல்லாத்தையும் வெட்ட சொல்கிறாங்க, எல்லாத்தையும் வெட்ட சொல்கிறாங்க. பாப்பா அதை வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு பண்ணணும், அவ்வளோதான். படம் எப்படி நல்லா இருக்கும்? எல்லாத்தையும் வெட்ட சொன்னால் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லதா? அது ஜாதி தான், பெருந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி தான். பெருந்த ஜாதியை தாழ்ந்த ஜாதி இது பண்ணுறாங்க. இது ஒரு பிளான் பண்ணி நடக்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி வேறு விதமாக சொல்ல வேண்டியது தான். மற்றும் மனிதனை நேசிக்க வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வேறு மாதிரி சொல்லியிருக்கு. ஜாதி வேண்டான்னு தான் சொல்கிறாரு. ஜாதி வேண்டான்னு சொல்கிறத வேறு மாதிரி சொல்லிடுறாரு. பரவாயில்லைங்க, எல்லாமே குறைகள் தான். நிறைகள்னு சொன்னது கிளைமேக்ஸ் மட்டும்தான். படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம், நல்லா இருக்குது. கான்செப்ட்னா ஒரு லவ் சும்மா ஏமாற்றி கூட்டிகிட்டு போவாங்க. அது தெரிஞ்சதுக்கப்புறம் அதாவது ஒவ்வொரு பொண்ணுங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குது, போதும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்க்கலாம். ஜாதி கடைசியில் ஒரு லைன் வந்துருக்குது, அதை பற்றிலாம் இல்லை. பார்க்கலாம், படம் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. பெண் வீட்டில் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இப்போதைய நாட்டு நிலவரத்தை நல்லபடி நல்லா சொல்லியிருக்காரு. கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எடுக்கிற முடிவு தப்பாக இருக்குன்றது நல்லா அழகாக சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு எவ்வளோ தப்பு பண்ணுறதுன்றது அந்த பொண்ணுக்கே தெரியாமல் நாசுக்காக சொல்கிறாரு, சொல்லி புரிய வைக்கிறாரு. அது கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறான், நான் பண்ண தப்பு என்னன்றது. ஜாதி வேணான்னு சொல்லவில்லை, ஜாதியை பற்றி ஜாதியே இல்லையே, திரும்பி அதை பற்றி ஏன் பேசிகிட்டே இருக்கீங்க, திரும்ப ஏன் அதை கிளண்டிருக்கீங்கன்னு சொல்கிறார். வேறு ஒன்றும் சொல்லுவார், நீட்டாக சொல்லியிருக்காரு. நல்லா சொல்ல வேண்டிய மேட்டரை தெளிவாக சொல்லியிருக்காரு, நல்லா சொல்லியிருக்காரு. நல்லா சாங்ஸ் இப்போ ஓகே, பரவாயில்ல. ஒரே ஆள் தான் பாடியிருக்காங்க பொழுது, அந்த சாங் பரவாயில்ல. தனிப்பட்ட ஒரு விஷயத்தை பெருசாக சொல்லியிருக்காரு, நல்லா சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம், நல்லா இருக்கும். குறைகள் எதுவும் இல்லை சார். ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் வேறு மாதிரி போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்லை, எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்ல டைலாக்ஸ் நல்லா இருக்கு. ஜாதி ஆணவ படுகொலை எதுக்கு வேண்டாம், வேண்டாம். அவரும் சொல்ல வேண்டாம், நம்மளும் சொல்ல வேண்டாம். ஓகே, நன்றி. கான்செப்ட் வைஸ் நல்லா இருந்தது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த சோஷியல் மீடியாஸில் கேஸ்ட் வைஸ்னு பார்க்குறாங்கல்ல, டிஃப்ரென்ஸ் பார்த்து அதில் சில ஆணவ கொலை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதை அப்படி எல்லாமே அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை யோசிக்க வச்சது. ஃபைன், ஓகே. புரியல. இல்லை, ஆக்சுவலி இங்கே ஜாதியை அவங்க வச்சு பேச கிடையாது. அவங்க பேசுகிறது எல்லாமே யாருன்னு பார்த்து லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுற தப்பு கிடையாது. பட் ஆனால் யாருன்னு அவங்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கு. நோ, இட்ஸ் நாட் அ ஜாதியை பார்த்து லவ் பண்ண சொல்லலை. ஒரு பர்சனை ட்ரஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை சும்மா ஒரு வார்த்தையாலேயோ அந்த மாதிரி ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ அந்த குழந்தைங்கிற கேரக்டரை பார்த்து பண்ணுறாங்க. பட் ஆனால் இதே அந்த வில்லன் சைடில் இருக்கிற கேரக்டர்ஸில் பொய்யான சில இந்த மோக வார்த்தைகளால் யூஸ் பண்ணி அதில் அவங்கள கவர்ந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பேக் ட்ராப்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் அதை ஒரு பாயிண்ட்டை வச்சு பேசுவாங்க. இதில் ஜாதி பற்றி அவங்க பேச கிடையாது. சாங்ஸ் ஓகே, பட் மியூசிக் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி மூவிஸில் நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதை கம்மி பண்ணியிருந்துருக்கலாம் பெட்டராக. ஃபைன், ஓகே.